இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தோன்னா இங்கே கொஷினில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஜெட் இஸ் ஈக்குவல் டு அது பையன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ வந்து இருக்குன்னா பையன் எடுக்குன்னா 0 எக்ஸு ஒய் ஜெட் எல்லாமே உங்கள் இன்டர்வல் 0 to 1 கூட இருந்துச்சுன்னா அது வந்து பையன் எடுக்குமா. ஷோ தட்னா இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2xyz இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து டேரெக்டாக எடுக்கனா ரொம்ப கஷ்டம். நான் என்ன பண்ணுறேன், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு தென் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், போத் சைடு வந்து காசால் நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து காஸ் ஆல்ஃபா அண்டு காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் எக்ஸு ஒய்ன்ட்டு எனக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேவா. எனக்கு வந்து ஃபைனல் வேல்யூ எல்லாமே XY ஃபார்மேட்டில் வரணும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து அப்படியே மாற்றி XY ஃபார்மேட்டுக்காக மாற்றி கொண்டு வரேன். இப்போ நமக்கு கொடுத்துருக்க கொஷின் கிவன், இஃப்னா கிவனு, அந்த கிவனை வந்து நான் இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா. கிவனில் வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்இ ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜெட்டு இஸ் ஈக்குவல் டு பையன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணோம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ங்கிறத வந்து ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜெட்டு இஸ் ஈக்குவல் டு பைன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா. இப்போது லைக் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிறத வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், மைனஸு பை மைனஸு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜெட்டுன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா. இப்போ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சைடு வந்து காஸெல்லாம் மல்டிபிள் பண்ணுதேன், காஸெல்லாம் போத் சைடு நான் மல்டிபிள் பண்ணால் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் பை மைனஸு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுதேன். இப்போ இங்கே நான் பார்த்தேன்னா உங்களுக்கு இது வந்து எந்த ஒரு ஃபார்மேட் மாதிரி இருக்குது, காஸ் அதான் மைனஸ் காஸ் டீட்டாவை வந்து உங்களுக்கு வந்து எப்படி எழுதலாம்னா காஸ் ஆஃப் பை மைனஸ் டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேவா. ஸோ அதை நான் இங்கே வந்து உள்ளே கொண்டு வரேன். அதே மாதிரி காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறத வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா தென் மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா. இப்போது இந்த 2 விஷயத்தை தான் இங்கே நான் வந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ரைட் ஹேண்ட் சைடில் காஸ் இங்கே டீட்டாங்கிற இருக்கிற இடத்துல வந்து இங்கே யார் இருக்கா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகேவா. ஸோ அவனுக்கு பதிலாக இவனை வந்து நான் எடுத்து போடுதேன். இங்கே மைனஸ் வெளியே இருக்கான், மைனஸ் இங்கே வெளியே போட்டுட்டு காஸ் ஆஃப் இந்த இடத்துல வந்து டீட்டா இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜெட்டு, அப்போது உங்களுக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுதேன். இப்போது அதே மாதிரி காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிற விஷயத்தை நான் எழுதணும்ல. அப்போது நமக்கு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா அப்படிங்கிறது வந்து ஃபைனலாக உங்கள் கொஷினில் வந்து XYZ ஃபார்மேட்டில் வரணுங்காக நான் வந்து இவ்வளோ விஷயத்தை எடுத்து இப்படி மாற்றி கொண்டு வந்துடுறேன். இப்படி மாற்றி கொண்டு வரேன்னா இப்போ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா நம்ம கொஷினில் வந்து இதுக்கு பதிலாக நான் இப்படி மாற்றி எழுதுதேன்னு சொன்னேன். அப்போது காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா, அப்போது இந்த காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா அப்படிங்கிறது வந்து எக்ஸு ஒய்ன்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்போது எக்ஸு ஒய். அதே மாதிரி சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா, அப்போ இந்த சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே எனக்கு இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சைன் ஸ்கொயரு எக்ஸு ப்ளஸ் காஸ் ஸ்கொயரு எக்ஸு இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 1ன்ட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஓகேவா. இப்போ நான் அதை தான் இங்கே எடுத்து மாற்றி கொண்டு வரேன். இப்போ இந்த இடத்துல வந்து அதை தான் இப்போ எடுத்துகிட்டு வர போகிறேன். சரியா. இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஆல்ஃபான்னு போட போகிறேன் இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து தான் எனக்கு தேவைப்படுது. இந்த இடத்துல சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படிங்கிற விஷயம் தான் எனக்கு தேவைப்படுதான். அதுக்காக நான் என்ன பண்ணுதேன், இந்த இடத்துல வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ஸ்கொயரிங் எழுதலாம், ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு. இங்கே சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ சைன் ஆல்ஃபா இப்படி எழுதிட்டேன். அதே மாதிரி தான் சைன் பீட்டாவுக்கு என்ன பண்ண போகிறேன், காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு எழுத போகிறேன். ஆக மொத்தத்தில் சைன் பீட்டாக்கும் உங்களுக்கு இதேமாரி தான் வந்து நிற்க போகுது. ஏன்னா ஒய் ஸ்கொயரில் நிற்க போகுது. ஏன்னா நான் ஒய்ன்னு மாற்றி எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா பீட்டாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒய்யை தானே நான் வேரியபிளாக கொடுத்துருக்கேன். ஸோ அதே ஏற்ற மாதிரி நான் இங்கே கொண்டு வரேன். ஓகேவா. இப்போது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறதுக்கு பதிலாக எக்ஸும் காஸ் பீட்டாவுக்கு பதிலாக ஒய்யும் தென் மைனஸு சைன் ஆல்ஃபாவுக்கு பதிலாக நான் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு சைன் பீட்டாவுக்கு பதிலாக
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் கொண்டு எழுதுவேன். இப்படி எழுதிட்டு இப்போ இங்கே இருக்கிறது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆகுது, காசு இன்வெர்ஸு காசு, ஸோ அதனால் மைனஸ் செட்டு. சரிங்களா? அப்போ இங்கே இருக்கிறத வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வரேன், மைனஸு எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு, இதுவும் ப்ராடக்ட்டில் தான் இருக்குமா, இதுவும் ப்ராடக்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போது 1 மைனஸு ஒய் ஸ்கொயருன்னு சொல்லிட்டு கிடைக்கு. இப்போது இது எல்லாமே நெகட்டிவாக இருக்கான்ல, ஸோ த்ரூ அவுட்டாக வந்து மைனஸால் நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு 1 மைனஸ் ஒய் ஸ்கொயரு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெட்டு ப்ளஸ்ஸு எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்குது. இது வரைக்கும் எதாவது டவுட் இருக்கா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் ரூட்டில் இருக்கான். எல்லாத்தையும் நான் எனக்கு தேவையானவோ எல்லாமே ஸ்கொயரில் தான் தேவைப்படுதான். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து போத் சைடு வந்து ஸ்கொயரால் நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேவா? அது பண்ணலாம்ல. ஆக்சுவலாக எனக்கு போத் சைடு வந்து ஸ்கொயரால் நான் மல்டிபிள் பண்ணேன்னா, போத் சைட் பண்ணேன்னா எனக்கு வந்து 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு தென் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயரு. இந்த இடத்துல பார்த்தோன்னா எனக்கு வந்து ஜெட் ப்ளஸ்ஸு எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை வந்து ஜெட் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸு ஒய் ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எழுதலாம்ல, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரு. ஸோ அந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிறேன். இந்த இடத்துல பார்க்கச்சில நான் வந்து த்ரூ அவுட்டாக எடுத்து மல்டிபிள் பண்ண வேண்டியதான். இவன் 1 மைனஸு தென் 1 ஒய் ஸ்கொயரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு தென் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு எக்ஸு ஒய் ஸ்கொயரு. இந்த இடத்துல இந்த மாதிரி எழுதிக்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி எவனாவது இருந்தனா அவனை பிடிச்சி தூக்கி போட்டுருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரு, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கேன்சல் பண்ணுதுங்க. அப்படி பண்ணிட்டுனா மீதி உள்ள ஃபார்மேட்லாம் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஓகேவா? இந்த 1 மட்டும் இங்கே விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்க மைனஸ் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் ஜெட் ஸ்கொயரு ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஒய் ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தேன். இப்போது நமக்கு ப்ரூவ் பண்ணது அப்படின்னு என்னென்னு கேட்டிருந்தாங்க, எக்ஸு ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயரு ப்ளஸ் 2xy அப்படிங்கிறது தான் இங்கே கொஷினில் எனக்கு கேட்டிருந்தான். ஓகேவா? இப்போ நான் வந்து மேலே இருக்க வழியாக வச்சு மட்டும்தான் நான் வந்து கீழே இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு என்னால் கொண்டு வர முடியாத ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? பாருங்க.